அந்த வீடியோ என்ன அதான் அந்த அமானுஷ்ய வீடியோ. அமானுஷ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, கடவுள் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிதான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு பேய் உருவத்தில் வந்து உயிரை எடுப்பேன் அப்படின்னா எடுப்பேன். நல்லா கேளுங்க, நம்ம வந்து அதை வந்து எப்படி தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப தைரியமாக இருக்கும். என்றைக்குமே நம்மளுடைய கொள்கை இது. நம்ம மனுஷன் ஒரு 1,00,000 கடன் நமக்கு இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு நான் கேள்விப்பட்டது. என்ன சின்ன வயசுலேருந்து நானும் கட்சி நடத்தினா அதை கூட்டம். அன்னைக்கு இதே மக்கள் எனக்கு கவனி கொடுத்த ஒரு உறுதுணையை உங்களுக்கு கவனி சொல்லித்தரேன். என்னன்னு கேட்டேன்னா, இன்னைக்கு வந்து உனக்கு வந்து ஒரு 5 வயசோ 10 வயசோ ஆகுது, கொண்டால ஒரு வேலை செய்ய முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். 10 வயசுல எவனுமே வேலை செய்ய மாட்டான். அன்னைக்கு அந்த 10 வயசுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இப்படி ஒரு அமானுஷ்ய சக்தி வந்து உன்னை ஆட்டி படைக்கும் போது, ஒரு நபர் உன்னைய வந்து பேசும்போது நான் வேலை செஞ்சு நல்லபடியாக இருப்பேன். போன மாதிரி கண்ணில் தோன்றி மறைந்தவனுக்கு வந்து நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லலாம். இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சாரத்துக்கு வந்து ஏன் இவ்வளோ முன்னுரிமை கொடுக்கும், நம்மளுடைய பெயிண்டிங் வந்து ஏன் இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தா, இந்த பெயிண்டிங்கான உண்மையான அர்த்தம் என்ன இதான். இன்னைக்கு ஒரு ஸ்டாலின் ஃபோட்டோவை வரைஞ்சி உதயசூரியன்னு போட்டா அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு மனசு அப்படியே அலபாயம். அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், அவங்க தான் தலைவர் கேட்டுடுங்க. இரண்டாவது, விஜய்க்கு இன்னைக்கு ஒரு விசில் அப்படின்னு சொல்லியிருந்து, நீ அவருடைய கட்சினால்தான் அவங்க சொல்றேன். அப்போ ஒரு விஜய் வந்து ஒரு விஜய் கட்சிக்கு வந்து அவங்க வந்து விசில் படம் போட்டு அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு அவங்களோட பெயிண்டிங் இருந்துச்சு. அப்போ இதுதான் மனுஷனை பொறுத்து நம்பர் 1 இருக்கணும். இப்போ நம்மளுடைய பெயிண்டிங் இன்னைக்கு உன்னுடைய பொண்டாடியை வந்து நீ ஞாபகம் வச்சிருக்கன்னா, உன் பிள்ளையில வந்து நீ ஞாபகம் வச்சிருக்கன்னா, உன் தலைவரை நீ ஞாபகம் வச்சிருக்கா, அந்த 3 பேருமே உனக்கு தலைவர் தான். ஒரு பொண்டாட்டிக்கும் சரி, ஒரு புருஷனுக்கும் சரி, ஒரு பிள்ளைக்கும் சரி, அந்த 3 பேருக்காண்டி நம்ம தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம தொப்பி இருக்கு பார்த்தியா, அதில் 3 சிங்கம் கொடுத்துருப்பாங்க. என்னங்கிறதுல நிறைய இருக்கும். அந்த 3 சிங்கத்துக்கும் நிறைய 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 விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை போலீஸ்காரங்க கூட இதே மாதிரி ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க பாரு. அதனால நீங்கள் அவங்கள வந்து தப்பாக நினச்சிக்கலாம். அதே மாதிரி கட்சிக்காரங்களும் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காக வேண்டி நீங்கள் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணலாம். இருந்தாலும் ஏன்னா அவங்களாலையும் முடியாது. அப்போ நம்ம தமிழ்நாடு நம்பர் 1, உலகத்தில் நம்பர் 1 தமிழ்நாடுங்கும் போச்சுன்னா அவங்களால முடியுமா?